நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிச்ச பின்னாடி, இந்த அப்பா, அம்மாவுக்கு கால் பண்ண மாட்டோம். ஈவன் அவங்க கால் பண்ணா நம்ம அட்டெண்ட் கூட பண்ண மாட்டோம் பெரும்பாலுமான நேரங்கள்ல. ஆனா, கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நெறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அதுல எனக்கு செந்தில் கணேஷ் அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது, இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அவர பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் தினமும் காலையில எந்திரிச்சோனே அவருடைய மார்னிங் ரொட்டீன்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது முடிச்ச உடனே அவர் பண்ற வேலை, அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிருவாரு. கால் பண்ணி "எப்படிம்மா இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னு?" கேட்டுருவாரு. அவர் வெளியூர்ல இருந்தாலும் கேட்பாரு, வெளிநாட்ல இருந்தாலும் கேட்பாரு. என்னைக்காவது மார்னிங் ஈவென்ட்ல இருந்தாருனா மட்டும் அந்த ஈவென்ட் முடிஞ்ச பின்னாடி கேட்பாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் தினமும் கால் பண்ணும்போது, ஒரு நாள் வந்துட்டு நாங்க வந்து டிரைவிங்ல இருந்தோம். அப்ப என்ன பண்ணாருன்னா, "ராஜி அம்மாட்ட பேசணும். இன்னைக்கு பேச மறந்துட்டேன். இன்னைக்கு கால் பண்ணுன்னு" சொன்னாரு. நான் கால் பண்ணேன். அப்போ ஃபுல் ரிங் போச்சு. அவங்க அட்டெண்ட் பண்ணல. நான் உடனே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்ப கேட்டாரு, "என்ன கால் பண்ணலையா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல, இல்ல. ஃபுல் ரிங் போச்சு. அம்மா அட்டெண்ட் பண்ணலங்க. அதான் வச்சுட்டேன்னேன்." "இல்ல, இல்ல. இன்னொரு தடவ பண்ணு" அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு தடவ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. எங்க அம்மா வந்து இந்த ஃபோன வந்து இப்போ ஒரு கிச்சன்ல வச்சிருப்பாங்க, ஹால்ல வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கொல்லைப்புறமா போய் பாத்திரம் வெளக்கிட்டுருப்பாங்க. நம்ம ஃபோன் அடிச்சு, அவங்க மெதுவா எந்திரிச்சு வந்து அட்டெண்ட் பண்றதுக்குள்ள அந்த ஃபோன் வந்து கட் ஆயிருக்கும். அதனால திருப்பி அவங்களுக்கு எடுத்து ஃபோன் பண்ண தெரியாது யார் பண்ணியிருக்காங்கன்னு. நீ ஒரு 2, 3 தடவ பண்ணா தான் எங்க அம்மா கரெக்ட்டா ஃபோன கையில எடுத்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. நீ பண்ணு அப்டின்னாரு. இது இது நம்ம கேட்கறதுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு கேட்டோனே ஒரு மாரி கூஸ் பம்பா இருந்துச்சு. எப்படி இவ்வளோ டீப்பா நம்ம கூட இருக்க ஒரு மனுஷன பத்தி புரிஞ்சுக்க முடியும்? எவ்வளோ அழகு இல்ல? அம்மா ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணல? என்ன நான் ஒரு தடவ பண்ணேன், நீங்க அட்டெண்ட் பண்ணல, வேலையா இருந்தீங்கன்லாம் சொல்லாம, நீ 3 தடவ பண்ணு. அப்பதான் அவங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வயசானவங்க. உடனே ஒரு இடத்துலருந்து எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்தெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல. இவ்ளோ டீப்பா வந்து கூட இருக்கவங்கள பத்தி சிந்திக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா, நான் வந்து பெரும்பாலுமான நேரங்கள்ல எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசினதில்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டேன். அந்த மனுஷன்ட்டருந்து அத கத்துக்கிட்டேன். நான் பண்றேனோ, பண்ணலையோ, எங்க அம்மா பண்ணா அட்டெண்ட் பண்ணிறணும். அட்டெண்ட் பண்ணி நான் பிஸியா இருக்கேனாவது சொல்லிறணும்னு நெனச்சேன். இது எனக்கு அவர்ட்ட ரொம்ப சூப்பர்ப்பா! அப்படின்னு பிடிச்ச ஒரு விஷயம்.